வெல்கம் டு Sprint Academy. ஸோ இன்றைக்கி February 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ February 5ல் நம்ம வந்து எல்லாமே பார்த்தாச்சு அண்ட் அதோட ஃப்ரீ பிடிஎஃப்பும் நம்மளோட டெலகிராம் லிங்கில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் February 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ்கோட ஃப்ரீ பிடிஎஃப்பும் உங்களுக்கு நம்மளோட டெலகிராமில் இருக்குது. ஸோ டெலகிராம் லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. அதை கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ வாய்ஸ் எல்லாருக்குமே ஆடிபிளாக இருக்கான்னு சொல்லுங்கள். வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இன் February 2026 the Ministry of Parliamentary Affairs launched an upgraded web portal with the aim of expanding the reach and inclusivity. Okay, reach and inclusivity of youth parliament program, particularly in rural and remote areas. What is the name given to this new portal? Okay. ஸோ இது என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. இப்போ இல்லை, 1966 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா யூத் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? யூத் பார்லிமெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதான் அந்த ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீமோடைய வெப் போர்ட்டல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த என்ஹான்ஸ்மெண்ட்டில் என்ன அடிப்படையாக வச்சுருக்காங்க அப்படின்னா, பர்டிகுலரி இன் ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியாஸோடைய ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு யூத் பார்லிமெண்ட் ப்ரோக்ராம்னு நான் பார்த்துருவோம். பார்லிமெண்ட் அப்படின்னா என்ன? நார்மலாக ஒரு நம்மளுடைய நாட்டோட முக்கியமான நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கக்கூடியது பார்லிமெண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து நான் யூத்தாக இருக்கேன், இல்லாட்டி நான் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனாக இருக்கேன், நான் எனக்கு வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பையனாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு பார்லிமெண்ட்னா என்னன்றதே கன்ஃபார்மாக புரியாது. ஓகேவா? எம்பின்னு சொல்லுவோம், எம்எல்ஏன்னு சொல்லுவோம். எம்எல்ஏ எங்கே போவாங்கன்னு தெரியாது, எம்பி எங்கே போவாங்கன்னு தெரியாது. ஸோ அப்போ அந்த அவேர்னஸ் யாருக்கு இருக்காதுன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு இருக்காது. அஃப்கோர்ஸ் நம்மளுடைய 10th சிலபஸ் வரைக்கும் சிவிக்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. பட் அந்த சிவிக்ஸுன்ற பார்ட்டை நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருப்போம் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ரைட்டா? ஸோ அப்போது ஒரு பார்லிமெண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸை ஒரு யூத்துக்கு கொடுக்கணும். அப்போ யூத்துக்கு நமக்கு வந்து பார்லிமெண்ட்னா என்னன்ற ஒரு அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்டது தான், அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ப்ரோக்ராம் தான் என்ன இந்த யூத் பார்லிமெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அந்த யூத் பார்லிமெண்ட் ப்ரோக்ராமோடைய அப்கிரேடேஷனாக இவங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னா ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி. ஓகேவா? இந்த யூத் பார்லிமெண்ட் ப்ரோக்ராம் எனக்கு 1966 ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டோம். பட் அது எல்லாமே செயல் ஆகக்கூடிய இடம் எங்கவா இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி அர்பன் அண்டு செமி அர்பன் ஏரியாஸாக இருக்குது. ஓகேவா? நகரப்புறங்களில் மட்டும்தான் எனக்கு இந்த யூத் பார்லிமெண்ட்ரி ப்ரோக்ராம் அப்படின்றது நாம் எதுக்காக உருவாக்கணுமோ அது போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதிகமாக பங்கேற்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அதிகமாக பங்கேற்கிறாங்க. ரூரல் ஏரியாஸ்க்கு அது இன்னும் போய் சேரலை அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ அதை சரி பண்ணணுன்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த அப்கிரேடேஷன், ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டியை ரூரல் ஏரியாஸ். ஓகேவா? பர்டிகுலர்லி ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியாஸ்க்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த அப்கிரேடான போர்ட்டல் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா NYPS நேஷ்னல் யூத் பார்லிமெண்ட் சர்வீஸ் 2.0. ஓகேவா? ஸோ நேஷ்னல் யூத் பார்லிமெண்ட் ஸ்கீம் 2.0 அப்படின்றது தான் இந்த நியூ போர்ட்டலோடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் எத்தனை சிட்டிங்ஸ் நடந்திருக்கு, எத்தனை இந்த மாதிரி பார்லிமெண்ட்ரி சிட்டிங் நடந்திருக்குன்னா 660 யூத் பார்லிமெண்ட்ரி சிட்டிங்ஸ் நடந்திருக்கு. அதில் மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 95,319 மாணவர்கள் கலந்துருந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் இந்த நியூஸ். ஸோ அடுத்து பாருங்கள், ரிகார்டிங் பாரத் டாக்ஸி. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ். ரிகார்டிங் பாரத் டாக்ஸி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் பேஸ்டு ரைடர் ஹெயிலிங் சர்வீஸ். ஓகேவா? கோஆப்ரேட்டிவ் பேஸ்டு ரைடர் ஹெயிலிங் சர்வீஸ். ஓகேவா? launched in February 2026. What is the minimum number of share a driver
சாரதி ஓகேவா டிரைவர் சாரதி must purchase to attain co-owner status under the சாரதி ஹி மாலிக் ஓனர்ஷிப் ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்றது தெரிஞ்சாதான் உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் டாக்ஸி அப்படின்னான்றது புரியும் ஓகேவா. ஸோ கோஆப்ரேட்டிவ் நீங்கள் வந்து பேங்கிங் படிக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேங்கிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே ஓகேவா. கோஆப்ரேட்டிவ் பேங்கிங் அப்படின்னா ஓனர்ஸ் தான் ஷேர் ஹோல்டர் ஆர் ஓனர்ஸ் தான் கஸ்டமராகவும் இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த கோஆப்ரேட்டிவ். கோஆப்ரேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, ஒரு முதலாளி இருக்க மாட்டாங்க, நிறைய முதலாளிகள் சேர்ந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காசு கொஞ்சம் காசெல்லாம் போட்டு நிறையா பேர் சேர்ந்து குமுலேட்டிவாக ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா அது பேர் தான் என்ன கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அதில் இந்த பாரத் டாக்ஸி அப்படின்ற டாக்ஸி என்டிட்டியை உருவாக்கியிருக்காங்க. இந்த பாரத் டாக்ஸி என்ன அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேஸ்டாக செயல்பட போகுது. ஸோ நீங்கள் இப்போ வந்து நிறையா டாக்ஸி ஆப்லாம் இருக்குது, ஓலா ஊபர் இந்த மாதிரியான ஆப்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அவங்களாம் என்னவா இருக்காங்கன்னா வெறுமனே ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. ஸோ ஓலா ஊபர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கிற எல்லா டாக்ஸியோடைய அவைலபிள் டேட்டா இல்லாட்டி அவங்கள டாக்ஸி டிரைவர்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் வந்து லிங்க் பண்ணுறாங்க. ஓலா ஊபர்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்மில் லிங்க் பண்ணுறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுது அப்படின்னா சர்வீஸை மட்டும் தான் டெலிவர் பண்ணுது ஓகேவா. ஆக்சுவல் ஓனர்ஷிப் யார் இருக்காங்க அப்படின்னா டாக்ஸி டிரைவர்ஸாக இருக்காங்க, அவங்க தான் இங்கே வந்து ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. பட் ஓலா ஊபர் என்ன பண்ணுறாங்க வெறும் சர்வீஸை மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்படி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு டிரைவர் இருக்கார், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு டாக்ஸி தேவைப்படுது, அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக தான் எனக்கு ஓலா ஊபர்ன்றது இருக்குது ரைட்டா. ஆனால் நிறையா நாள் ஓகேவா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிக் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். கிக் எக்கனாமி ஓகேவா. ஸோ கிக் எக்கனாமி அப்படின்னா என்னன்னா எனக்கு வந்து ஃபார்மலைஸ்டாக ஓனர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்ன்றவங்க இருக்க மாட்டாங்க. ஃபார்மல் ஓனர்ஸ் ஃபார்மல் ஒர்க்கர்ஸ்ன்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. எப்படின்னா இவங்க வந்து ஒரு பார்ட் டைம் மாதிரி நம்ம பண்ணுற சர்வீஸ் செக்டார் எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ ஃப்ரீலான்சிங்காக ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க, இல்லாட்டி வந்து எனக்கு ஒரு பிளாட்ஃபார்மை கனெக்ட் பண்ணி ஓகேவா பிளாட்ஃபார்மை வச்சு ஒரு ஒர்க் நடக்குது அப்படின்னா அது பேர் கிக் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ அந்த கிக் எக்கனாமி வந்து நிறையா அவங்க ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறவங்க டாக்ஸி டிரைவர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராஃபிட் யார் எடுக்கிறாங்கன்னா வெறும் ஒரு பிளாட்ஃபார்மை ப்ரொவைட் பண்ணுறதுனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராஃபிட் அவங்க எடுக்கிறாங்க. இது வந்து நான் சரி கிடையாது அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது ஓகேவா. அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து இந்த டாக்ஸி டிரைவர்ஸ்க்கோ இல்லை வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கோ வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை ஓகேவா. அந்த ஆல்டர்னேட் சோர்ஸை உருவாக்குறதுக்காக கொண்டு வந்தது தான் என்ன இந்த பாரத் டாக்ஸி அப்படின்றது. ஆல்டர்னேட் சோர்ஸ் உருவாக்குறதுக்காக வந்தது தான் என்ன இந்த பாரத் டாக்ஸி ரைட்டா. ஸோ இந்த பாரத் டாக்ஸி என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சுவல் ஓலா ஊபர் என்ன பண்ணுதோ அதுதான் பண்ண போகுது, பட் வேறு விதமாக பண்ண போகுது ஓகேவா. ஸோ அங்கே ஓலா ஊபரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓனர் யாரோ இருப்பாங்க, ஒர்க்கர் யாரோ இருப்பாங்க ரைட்டா. பட் இந்த கோஆப்ரேட்டிவ் டாக்ஸி மூலயமா இந்த பாரத் டாக்ஸி மூலயமா ஓனர்ஸ் தான் ஒர்க்கர்ஸாகவும் இருக்க போகிறாங்க, ஒர்க்கர்ஸ் தான் ஓனர்ஸாகவும் இருக்க போகிறாங்க ஓகேவா. அப்போ என்னன்னா இந்த பிளாட்ஃபார்மை இவங்க தான் உருவாக்க போகிறாங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து செலவு பண்ணி தான் உருவாக்க போகிறாங்க ஓகேவா. ஸோ அப்போது கோ ஓனர்ஸாக யார் இருக்க போகிறாங்க அப்படின்னா அந்த டிரைவர்ஸே இருக்க போகிறாங்க. அப்போ டிரைவர்ஸ் மஸ்ட் பர்ச்சேஸ் அட்டைன் ஓகேவா. ஸோ அப்போது அந்த பாரத் டாக்ஸின்னு இருக்கு இல்லையா, பாரத் டாக்ஸி ஓகேவா, இந்த பாரத் டாக்ஸியோடைய ஷேரை வாங்கணும் ஓகேவா. ஷேரை யார் வாங்கணும், ஒவ்வொரு பைக் டிரைவர்ஸும் வாங்கணும், பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களும் வாங்கணும் ரைட்டா. ஸோ டாக்ஸி ஓட்டுறவங்களும் வாங்கணும். ஸோ இந்த ஷேரை மினிமமாக எத்தனை ஷேர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 5 ஷேர் இவங்க வாங்கணும். அப்போ 5 ஷேர் ஒரு டிரைவர் வாங்கிட்டார் அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக என்னவா ஆகிடுவார், அந்த பாரத் டாக்ஸியோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டராக மாறிடுவார். அப்போ அந்த பாரத் டாக்ஸி மூலயமா எவ்வளோ லாபம் கிடைக்குதோ அந்த லாபத்தை யாரே பிரிச்சுப்பா, அந்த பைக் டிரைவர்ஸே அந்த டாக்ஸி டிரைவர்ஸே பிரிச்சுப்பாங்க ஓகேவா. ஸோ இதுதான் கோஆப்ரேட்டிவ் டாக்ஸின்றது. ஸோ இதில் சாரதி அப்படின்னா டிரைவர்னு அர்த்தம், மாலிக் அப்படின்னா ஓனர்ஸ்னு அர்த்தம். சாரதி ஹி மாலிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிரைவர்ஸ் தான் ஓனர்ஸ் தான் டிரைவர்ஸ், அப்படி தான் சாரதி ஹி மாலிக் அப்படின்னு அர்த்தம் ரைட்டா. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை ஷேர் வாங்கணும், 5 ஷேர் வாங்கணும். ஒவ்வொரு ஷேரோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 500 ருபீஸ் ஓகேவா. அப்போ 2500 ரூபா கட்டி நம்ம சேர்ந்தா போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதோட ஓனர்ஸாக மாறிடும். அப்போ அதுக்கு மேலே ஷேர் வாங்கக்கூடாதான்னு கேட்டால் ஷேர் வாங்கலாம். அப்போ நம்ம எவ்வளோ ஷேர் வாங்குறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய ஓனர்ஷிப்ன்றது டிசைட் ஆகும் ரைட்டா. ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா லான்ச்சஸ் த பாரத் டாக்ஸி
India's first cooperative-based cab service. Cooperative-based cab service. The Union Minister Amit Shah officially launched the Bharat Taxi, India's first cooperative-based ride-hailing service at Vigyan Bhavan in New Delhi. Okay, the platform is operated by Sahaka Taxi Corporate Limited. Okay, cooperative limited. So இவங்க தான் இந்த platform operate பண்ண போறாங்க. Its primary aim is to empower the drivers by making them shareholders and co-owners, thereby moving away from the conventional gig workers model. ஓகேவா? ஸோ யாரோ ஒருத்தவங்க ஆப் ப்ரொவைட் பண்ணி அது கீழே நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதை விட நாமளே கோ-ஓனர்ஸாக இருந்து ஒரு பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே என்ன பெனிஃபிட் நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இது. த ஓனர்ஷிப் மாடல் இஸ் நேம்டு அஸ் சாரதி மாலிக். இதோட டேட்டா எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அண்ட் எவ்வளோ மினிமம் இருக்கணும்? 5 ஷேருன்றது இருக்கணும். ஒரு ஷேரோட ப்ரைஸ் எவ்வளவு? 500 ரூபா. ரைட்டா? அப்போ 2500 ரூபா அவ்வளோதான் கட்ட போகிறோம் இல்லையா? ஸோ அதை கட்டி நம்ம ஜாயின் பண்ணாலே போதும். ரைட்டா? And the service is currently operational in Delhi, National Capital Region and Gujarat. Okay, குஜராத்லையும் டெல்லிலையும் இது வந்து பைலட் ப்ராஜெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. 2 months சக்ஸஸ்ஃபுல்லாகவே இது என்ன ஆகிட்டு இருக்கு? ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இது நம்மளுடைய எக்கனாமி இருக்கு இல்லையா? எக்கனாமியாக இருந்தாலும் சரி, இந்த பைக் டாக்ஸி இதுலலாம் நிறையா கிக் எக்கனாமியில் ரொம்ப அதிகமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு இன்ஜஸ்டிஸ்ன்றது நடந்துகிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்கீமாகவே இது பார்க்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட், இன் February 2026 the Union Minister Rajnath Singh flagged off a joint expenditure to Mount Aconcagua. ஓகேவா? ஸோ கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. Mount Aconcagua. ஓகேவா? The highest mountain outside Asia. According to the news, what is the reported elevation of Mount Aconcagua? ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஜாயிண்ட் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னா அந்த மலையேற்றம் இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி குரூப்பாக பண்ணுறது பேர் தான் என்ன? எக்ஸ்பெடிஷன். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்பெடிஷன் வந்து இந்தியாவை சேர்ந்த நபர்கள் போகிறாங்க, ஒரு யூனிட் போக போகுது. ஸோ அதுக்காக ராஜ்நாத் சிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடியை வச்சு ஆரம்பித்து வச்சிருக்காருன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ என்னவா விர்ச்சுவலாக கொடியை வச்சு ஆரம்பித்து வச்சிருக்காரு. அது எங்கே நடக்க போகுது, எந்த மவுண்டெயினில் நடக்க போகுதுன்னா மவுண்ட் அக்காக். ஓகேவா? ஸோ இந்த மவுண்ட் அக்காக் எங்கே இருக்குது? சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ரைட்டா? ஸோ இதுதான் இதோடைய டோட்டல் எலிவேஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 6961 மீட்டர்ஸ். ஓகேவா? 6961 மீட்டர். ஓகேவா? ஸோ ஜாயின் வென்ச்சர் மவுண்ட் அக்காக்கு இன் சவுத் பிளாக் நியூ டெல்லி. ஓகேவா? ஸோ அர்ஜென்டினாவில் ஆக்சுவலாக இந்த மவுண்டைன் இருக்குது. பட் இவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணி வச்சது எங்கன்னா டெல்லியிலேருந்து இனிஷியேட் பண்ணி வைக்கிறார். ஓகேவா? The expedition is jointly undertaken by, ஸோ எங்கே யார் வந்து இந்தியா சார்ந்து போக போகிறாங்க அப்படின்னா, நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் மவுண்டைனரிங். ஓகே, மவுண்டைனரிங்னா மலையேற்றத்துக்கு சொல்லி தருவாங்க இல்லையா? ஸோ அதுதான் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் மவுண்டைனரிங், உத்தர்காஷியில் இருக்குது. அண்ட் ஜவஹர் இன்ஸ்டியூட் மவுண்டைனர் வின்டர் ஸ்போர்ட். ஓகேவா? பகல்கமில் இருக்குது. வின்டர் ஸ்போர்ட்டுக்காகவும் மவுண்டனருக்காகவும் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஜவஹர் யூனிவர்சிட்டி. ரெண்டுமே ஒருத்தர் ஜவஹர்லால் நேரு தான் இல்லையா? ஸோ அப்போ ஜவஹர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அது எங்கே இருக்குது? பகல்கமில். நேரு இன்ஸ்டியூட்னு இருக்குது எங்கே? உத்தர்காஷில். ஓகேவா? ரெண்டுமே எதை பற்றி தான் சொல்லித்தரப்போகுது? மவுண்டனியர். ஓகேவா? மலையேற்றத்துக்கு பற்றி தான் சொல்லித்தரப்போகுது. 6 highly trained இன்ஸ்ட்ரக்டர்ஸும் கூட போக போகிறாங்க. டீம் கன்சிஸ்ட் ஆஃப் 6 highly trained இன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஓகேவா? 6 இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இதில் போக போகிறாங்க. ஓகேவா? மவுண்ட் அக்காக்கு இஸ் த ஹையஸ்ட் மவுண்டைன் அவுட் சைடு ஏஷியா. ஏஷியா விட்டு வெளில போனோம் அப்படின்னா, அதாவது ஏஷியா இல்லாமல் மற்ற காண்டினென்ட்டை மட்டும் பார்க்கும்போது எது ஹையஸ்ட் மவுண்டனாக இருக்குது? இது மவுண்ட் அக்கான்கோ தான் இருக்குது. ஹையஸ்ட் பீக் இன் சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவோட ஹையஸ்ட் பீக்காகவும் இதுதான் இருக்குது. ஓகேவா? ஹையஸ்ட் பீக்காகவும் இதுதான் இருக்குது. மொத்தம் 6961 மீட்டர்ஸ்ன்றது இந்த மவுண்டெயினுடைய டோட்டல் எலிவேஷனாக இருக்குது. Indian Railway achieved a major engineering milestone in February 2026. ஓகேவா? For the Mumbai Ahmedabad bullet train, ஓகேவா, project by completing 100 meters Make in India steel bridge in Gujarat. ஓகேவா? This specific completed structure was the nth of the total steeled bridge planned for the Gujarat section of the project. What is the value of n? ஓகேவா? இது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ என்னன்னா, இது இந்த ப்ராஜெக்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, மும்பை அகமதாபாத் புல்லட் ட்ரெயின். ஓகேவா? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா மும்பையிலேருந்து ஒரு ஹை ஸ்பீட் ட்ரெயின் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். அது பேர் புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புல்லட் ட்ரெயின் அப்படின்றது இந்தியாவில் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து புல்லட் ட்ரெயின் அப்படின்ற ஒரு
ட்ரெயின் லான்ச் பண்ணுறோம் ரைட்டா. ஸோ அதோடைய டோட்டல் ஸ்பீடு என்னவா இருக்கும் அப்படின்னா 320 km/h இருக்கும். ஓகேவா, 320 km/h. இது நம்ம இந்தியா மட்டும் செய்கிறோமான்னு கேட்டால் கிடையாது, ஜப்பானோட டெக்னாலஜி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக தான் இந்த புல்லட் ட்ரெயின் அப்படின்றது கொண்டு வர போகிறோம். ஓகேவா, ஸோ ஜப்பானும் இதில் இன்க்ளூட் ஆகுறாங்க. ஓகே, டெக்னாலஜி வைஸாகவும் சரி அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் வைஸாகவும் ஜப்பான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ரைட்டா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எங்கே லான்ச் பண்ண போகிறோம், மும்பைலேருந்து அகமதாபாத்துக்கு. ஓகேவா, ஸோ இதோடைய டோட்டல் லென்த்து பார்த்தோம் அப்படின்னா 508 கிலோமீட்டர். ஓகேவா, 508 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த டோட்டல் ட்ரெயின் ரூட்ன்றது இருக்க போகுது. ஓகேவா, இந்த 508 கிலோமீட்டர்ஸில் மொத்தம் 17 பிரிட்ஜ் நம்ம கட்ட வேண்டியதாக இருக்குது ரைட்டா. ஸோ ஏன்னா நிறையா மலைகள்லாம் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறதுனால 17 பிரிட்ஜ் வந்து நம்ம கட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதில் குஜராத்தில் 100 மீட்டருக்கு வந்து இப்போது ஒரு பிரிட்ஜ் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க மேக் இன் இந்தியா மூலயமா. ஓகே, ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ் கட்டி முடிச்சிருக்காங்க. அது எத்தனாவது பிரிட்ஜுன்னு கேட்குறாங்க, 13th பிரிட்ஜாக இப்போதைக்கு கட்டி முடிச்சிருக்காங்க ரைட்டா. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 13ஆன்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா, எதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த 320 km/hன்றது ட்ரெயின் ஸ்பீடு. ஓகேவா, ட்ரெயினோட ஸ்பீட் எஸ்டிமேட்டட் ஸ்பீடுன்னே சொல்லலாம். ஓகேவா, ஏன்னா இன்னுமே லான்ச் பண்ணல இல்லையா, லான்ச் பண்ண பிறகு தான் நமக்கு ஆக்சுவல் ஸ்பீடுன்றது தெரியும். பட் இப்போதைக்கு அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோக்கு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க, 320 km/h ஸ்பீடுக்கு அந்த ட்ரெயினை லான்ச் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர், 508 கிலோமீட்டர் அப்படின்றது அந்த கிலோமீட்டராக இருக்கும். மொத்தம் எத்தனை பிரிட்ஜஸ் நடுவில் இருக்க போது, 17 பிரிட்ஜ். அதில் இப்போ கட்டி முடிச்சிருக்குது 17th பிரிட்ஜ் இன் குஜராத். ஓகேவா, அந்த 13th பிரிட்ஜ் இன் குஜராத், அதோட மீட்டர் எவ்வளவு, 100 meters. ஓகேவா, ஸோ இந்தியன் ரயில்வேஸ் அச்சீவ் த சிக்னிஃபிகண்ட் இன்ஜினியரிங் மைல்ஸ்டோன் ஆஃப் மும்பை டு ஹைதராபாத் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட் பை கம்ப்ளீட்டிங் 100 meter லாங் மேக் இன் இந்தியா ஸ்டீல் பிரிட்ஜ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் இன் இந்தியா ஸ்டீல் பிரிட்ஜ், அதாவது இந்தியாவில் இருந்து உருவாக்கக்கூடிய ஸ்டீல்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. ஓகேவா, இன் அகமதாபாத் குஜராத் 13th of 17 planned steel bridge in high speed rail project. ஓகேவா, so the bridge is situated at Kalpur and Shahpur stretch and runs parallel to the Ahmedabad Sabarmati main line Western Railways. Okay, so next, in February 2026, where was India's first Dr. Baba Saheb Ambedkar Advocate Training and Research Center inaugurated? ஓகேவா, ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பாபா சாஹேப் அம்பேத்கர் அட்வொகேட் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் சென்டர்ன்றது லான்ச் பண்ணாங்க. எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா நவி மும்பை. ஓகேவா, நவி மும்பையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அட்வொகேட் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் சென்டர் இன் நவி மும்பை. ஸோ யாருக்கு பண்ணியிருக்கா, சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர பட்னாவிஸ் கொண்டு வந்திருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்டு பை த பார் கவுன்சில் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் கோவா. கோவா அண்ட் மகாராஷ்டிராவோட பார் கவுன்சில் தான் இதை எஸ்டாப்ளிஷும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியான்றதுலாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஆஸ் ஆஃப் February 5, 2026, the Union Minister Gajendra Singh Shekhawat announced that the Ministry of Tourism sanctioned 53 projects. ஓகேவா, மொத்தம் எத்தனை ப்ராஜெக்ட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, 53 ப்ராஜெக்ட் அண்டர் த ரீவாம்ப்டு ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0. ஓகேவா, ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0. ஸோ ஸ்கீம், வாட் வாஸ் த டோட்டல் அலோகேஷன் அப்ரூவ்டு ஃபார் திஸ் ப்ராஜெக்ட்? ஓகே, ஸோ ஸ்வதேஷ் தர்ஷன் அப்படின்னா என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம்னால கொண்டு வரப்பட்ட ப்ராஜெக்ட் தான் என்ன இந்த ஸ்வதேஷ் தர்ஷன் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்வதேஷ் தர்ஷன் என்னன்னா, நம்மளோட டூரிசத்தை ஒரு சர்க்கியூட்டாக மாற்றுவாங்க. ஸோ சர்க்கியூட் என்னன்னா டெஸ்டினேஷன் பேஸ்டு ஒரு ட்ராவல் மாதிரி. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நீங்கள் ஹிந்துஸுக்குன்னு தனி ஹிந்துஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய டெஸ்டினேஷன் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஏரியா வந்து நமக்கு பார்க்க வேண்டிய ஏரியாவாக இருக்கும். ஸோ ஓகே, அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கியூட். புத்திசம் பேஸ்டு சர்க்கியூட், ஜைனிசம் பேஸ்டு சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 சர்க்கியூட்டாக ஆரம்பித்தாங்க. ஓகேவா, ஸோ அது போக போக அடுத்து ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னா, சஸ்டைனபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் டூரிசம் அப்படின்னு சொல்லுவோம். சஸ்டைனபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, நம்ம போகிற டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றது நம்ம இன்றைக்கி மட்டும் பார்க்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன பண்ணணும், இந்த டூரிசம் அப்படின்ற இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா அதை என்விரான்மெண்டலாக நம்ம பாதுகாக்கணும், கல்ச்சுரலாக பாதுகாக்கணும் அப்படின்றது தான் சஸ்டைனபிலிட்டி. ஓகேவா, ஸோ அந்த சஸ்டைனபிளாகவும் இருக்கணும். நம்ம போகிற இடத்த நம்மளே நம்ம பராமரிக்கணும். நம்ம போகிற இடத்துல குப்பை போட்டு போகிறது, இல்லாட்டி அங்கே வந்து நம்ம வேறு ஏதாவது, இப்போ நம்ம புராதன சின்னங்கள்லாம் போகிறோம் அப்படின்னா அங்கே போய் அதை சேதப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெஸ்பான்சிபிளாக நம்ம போய் விசிட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 நோக்கம். ஓகேவா,
ஸோ இந்த மொத்தம் இதை பேஸ் பண்ணி எத்தனை ப்ராஜெக்ட் இப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 53 ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறாங்க. இதோட டோட்டல் எஸ்டிமேஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 2208 crore. 2208 crore டோட்டல் எஸ்டிமேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் அது. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் ஆல்சோ சாங்ஷன்ட் 38 ப்ராஜெக்ட். ஓகேவா? இது இல்லாமல் 38 ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறாங்க. சேலஞ்ச் பேஸ்டு டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட். சேலஞ்ச் பேஸ்டு டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்து நிறையா பகுதிகள் இல்லாட்டி நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாமலே இருக்கும், ஹிடன் பார்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பொட்டென்ஷியல் இருந்தும் அங்கே நிறையா பேர் போய் பார்க்காம இருப்பாங்க இல்லையா, இல்லாட்டி ரூரல் ஏரியாஸில் இருக்கும், பார்டர் கண்ட்ரீஸில் இருக்கும், பார்டர் ஸ்டேட்ஸில் இருக்கும். ஸோ இதனால அது வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் ஆகாமலே இருக்கும், ஃபேமஸ் ஆகாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு 38 சேலஞ்ச் பேஸ்டு டெஸ்டினேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதோட எஸ்டிமேஷன் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 697 crore அதுக்காக தனியாக சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் லான்ச் இந்த சர்வே அண்ட் லீஸ் மேனேஜ்மெண்ட் மோடியூல்ஸ் ஃபார் வேக்கூஃப் ப்ராப்பர்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? வேக்கூஃப் ப்ராப்பர்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். வேக்கூஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ முஸ்லீம் மசூதிகள்லாம் இருக்கு இல்லையா, இல்லாட்டி முஸ்லீமுடைய முக்கியமான கடவுள் வழிபாடு இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு சார்ந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த முஸ்லீம் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது முஸ்லீம் வழிபாடு தலங்களுக்கான ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் எல்லாமே யார் பார்ப்பா அப்படின்னா வேக்கூஃப். ஓகேவா? வேக்கூஃப் அப்படின்ற அமைப்பு பார்க்கும். ரைட்டா? ஸோ இந்த வேக்கூஃப் அமைப்போடைய 2 டிஜிட்டல் மாடியூல்ஸ். ஓகேவா? ஸோ அதை பராமரிக்க லான்ச் 2 டிஜிட்டல் மாடியூல்ஸ் ஆஃப் உம்மிதீன் சென்ட்ரல் போர்ட்டல். ஓகேவா? ஸோ உம்மீத் அப்படின்றதுனா இந்த வேக்கூஃப் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, வேக்கூஃப் வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்றது மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டல் தான் என்ன உம்மீத் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் போர்ட்டல். ஓகேவா? ஸோ இந்த சென்ட்ரல் போர்ட்டல் 2 டிஜிட்டல் மாடியூல் கொண்டு வந்திருக்கு. என்னென்னா சர்வே மாடியூல், இன்னொன்று வேக்கூஃப் ப்ராப்பர்ட்டி லீஸ் மேனேஜ்மெண்ட் மாடியூல். ஸோ அப்போது சர்வே மாடியூல்னா என்ன அர்த்தம்னா, எந்தெந்த வேக்கூஃப்ட்ட எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது சர்வேவாக எடுத்து வச்சுருப்பாங்க, அது சர்வே மாடியூல். வேக்கூஃப் ப்ராப்பர்ட்டி லீஸ் மேனேஜ்மெண்ட் மாடியூல்னா, இப்போ வேக்கூஃப்க்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து லீஸ்க்கெலாம் விடுவாங்க. ஓகேவா? ஸோ அது எல்லா இடத்துலையுமே நடக்கும், லீஸ்க்கெலாம் விடலாம். ஓகேவா? ஸோ அப்போ லீஸ்க்கு விடுறாங்க அப்படின்னா அந்த லீஸ் டீடைல்ஸை பற்றி மேனேஜ் பண்ணுறது தான் வேக்கூஃப் ப்ராப்பர்ட்டி லீஸ் மேனேஜ்மெண்ட் மாடியூல். ஸோ அது ரெண்டுமே இந்த உம்மீத் அப்படின்ற போர்ட்டலில் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? So according to the Union Budget 2026 released in February 2026, what was the total allocation embarked under the aid to countries? Aid to countries over overseas development partnership held by the external ministers affairs. ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்ஸ் அஃபேர்ஸுக்குன்னு நிதி ஒதுக்கப்பட்டுச்சு. அந்த நிதியில் மற்ற கண்ட்ரீஸ்க்கு நம்ம வந்து எவ்வளோ கடனாக கொடுக்க போகிறோம், இல்லாட்டி கடன் இல்லை எவ்வளோ நம்ம உதவி செய்ய போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அது எவ்வளோ உதவி செய்ய போகிறோம் அப்படின்னா 5685. ஸோ அதில் ஹை ப்ரியாரிட்டி நம்ம எந்த கண்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா பூட்டான் கண்ட்ரிக்கு தான் கொடுக்குறோம். ஓகே, பூட்டானுக்கு தான் நம்ம அதிகமாக செலவு பண்ண போகிறோம். அது இல்லாமல் மொத்தமாக நம்ம மற்ற கண்ட்ரிக்கு செலவு பண்ணக்கூடிய எஸ்டிமேஷன் எவ்வளோவா இருக்குன்னா 5680 crore இருக்குது. ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்குன்னு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க 22,000 crore மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு ஒதுக்குனது. ஓகேவா? அதில் 5600 crore நம்ம யாருக்காக மட்டும் ஒதுக்குறோம் அப்படின்னா மற்ற கண்ட்ரிக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக, உதவி பண்ணுறதுக்கான அமௌண்ட்டாக நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ 8. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பூட்டான் ரிமைன்ஸ் த லார்ஜஸ்ட் எய்ட் ரெசிபியன். அப்போ அதிக அளவில் நம்ம எந்த கண்ட்ரிக்கு கொடுக்குறோம், பூட்டானுக்கு தான் கொடுக்குறோம். பூட்டானுக்கு மட்டுமே நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா 2200 crore வந்து நம்ம பூட்டானுக்கு மட்டுமே கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் பங்களாதேஷ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய உதவி இருக்கு இல்லையா, அதில் 50% நம்ம கம்மி பண்ணுறோம். பங்களாதேஷ்க்கு நம்ம உதவி பண்ணுறத அமௌண்ட்டை 50% கம்மி பண்ணுறோம், பிரிங்கிங் த டோட்டல் அலோகேஷன் டு 60 crore. அப்போ நம்ம எவ்வளோ அவங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னா 60 crore கொடுத்து உதவி பண்ணுறோம். அண்ட் ஃபண்டிங் ஃபார் ஈரான் சபஹர் போர்ட். ஓகேவா? ஈரானோட சபஹர் போர்ட்டுன்னு இருக்கு, அந்த போர்ட்டோட மெயின்டெனன்ஸுக்கும் அந்த போர்ட்டோட டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து எய்டுன்றது கொடுத்துட்டு இருந்தோம். அதை கம்ப்ளீட்டாக நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம். ரைட்டா? ஸோ இதெல்லாம் தான் நியூஸ். In February 2026, following the withdrawal of the removal of licensing requirement, stock limit and movement restriction on specified foodstuff amendment order 2025, the central government noted a significant increase in private wheat stock. The total stock reported stood at 81 lakh metric ton. How much higher was this reported wheat stock compared to the previous year? ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக என்னென்னா
வீட் ஸ்டாக் லிமிட்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ வீட் ஸ்டாக் லிமிட் அப்படின்னா என்னன்னா ஹோல்சேலராக இருக்கட்டும், ஹோல்சேலர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ், ஓகே, ஹோல்சேலர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ் இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் எவ்வளோ வீட் வந்து அவங்க ஸ்டாக்காக வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீட் ஸ்டாக் லிமிட் அப்படின்றது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் பதுக்கிடுவாங்க, ஓகேவா, நிறையா வீட் வாங்கி பதுக்கி ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வீட்டோடைய ஷார்ட்டேஜை அதிகப்படுத்தி வீட்டோட விலையை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க, கோதுமையோட விலை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதனாலே எசென்ஷியல் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஹோல்சேலராக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு ரீட்டைலராக இருக்கட்டும் இவ்வளோ அமௌண்ட்டு தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டாக்கில் வச்சுருக்கணும், அதுக்கு மேலே ஸ்டாக்கில் வச்சிருக்கக்கூடாது, உடனே என்ன பண்ணிடணும், வித்துடணும் அப்படின்ற ஒரு லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ எதுக்காக, பதுக்கலை தடுக்கிறதுக்காக. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ கோதுமைக்கு மட்டும் அந்த மினிமம் ஸ்டாக் லிமிட்ன்றது இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரிமூவல் ஆஃப் லைசன்சிங் ஃப்ரம் த மினிமம் ஸ்டாக் லிமிட், அந்த மினிமம் ஸ்டாக் லிமிட் அப்படின்றத என்ன பண்ணுவாங்கன்னா டீலைசன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா யாருனாலும் எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம் அப்படின்றது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட வீட்டோட ப்ரொடக்ஷன் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து அதிகமாகவே இருந்தது. ஸோ அட் த சேம் டைம் நம்மளுடைய ப்ரைஸ், வீட்டோட ப்ரைஸுமே இப்போ என்னன்னா 100 ரூபா கிட்ட குறைஞ்சிருச்சு பெர் குவிண்டாலுக்கு, ஓகேவா. ஸோ அப்படின்றதுனால இந்த வீட் ப்ரைஸ் வந்து மறுபடியும் பதுக்கல்லாம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றத வச்சு இந்த முடிவுன்றது கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த முடிவுன்றது அகைன் டெம்பரவரியாக தான் இருக்கும். மறுபடியும் வீட்டோட ப்ரைஸ் அதிகமானுச்சு அப்படின்னா இது போகிறதுக்கான அதிக சான்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதில் ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது வீட் ஸ்டாக் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா 30 lakh மெட்ரிக் டன் வரைக்கும் அதிகமாக இருக்குது, ஓகேவா. ஸோ த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் வித்ட்ரா த வீட் ஸ்டாக் லிமிட் ஆர்டர். ஆல் வீட் ஸ்டாக்கிங் என்டிட்டிஸ் ஆர் ஸ்டில் மெயின்டைன் டு டிக்ளேர் தேர் ஸ்டாக். ஆனாலும் இப்பயுமே என்ன பண்ணோம் அப்படின்னா எவ்ரி ஃப்ரைடே ஒவ்வொரு வீட் ஸ்டாக் ஹோல்டரும், ரீட்டைலராக இருக்கட்டும் ஹோல்சேலராக இருக்கட்டும், எவ்வளோ அவங்க கிட்ட வீட்டு இருக்குது அப்படின்றத அவங்க என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதை இன்னுமே பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The total wheat stock reported by the private entities currently stand at 81 lakh, ஓகேவா. எவ்வளோ அவங்க இப்போ ஹோல்ட் பண்ணலாம், 81 lakh ஹோல்ட் பண்ணலாம். According to the data from the Department of Commerce, the wholesale wheat price was declined, ஓகேவா. wheat price என்ன இருக்குது, டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் வீட் acreage was increased to ஏக்கரேஜ். வீட் ஏக்கரேஜ்னா எவ்வளோ வந்து வீட் வந்து பயிரிடுறாங்க அப்படின்ற அதோட நிலத்தோட அளவு எனக்கு என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் ரீசன் என்னதுக்கு வீட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு, இதுதான் ரீசன், ஓகேவா. The Tripura Gramin Bank became the first regional rural bank in India to launch co-brand RuPay credit card in February 2026. Which bank collaborated with Tripura Gramin Bank? It's sponsored for its historic launch, ஓகேவா. ஸோ நமக்கு கிராமின் பேங்க்ன்றது ரீஜனல் ரூரல் பேங்க்னு சொல்லுவோம், ஓகேவா. ரீஜனல் ரூரல் பேங்க் எதுக்காக ஓப்பன் பண்ணாங்கன்னா பேங்கிங் சர்வீஸ்ன்றது அர்பன் செக்டார்ஸ், அர்பனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் தான் கிடைச்சிட்டு இருந்தது. ரூரலில் இருக்க மக்களுக்கும் ஒரு பேங்கிங் சர்வீஸ் கிடைக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் எல்லாமே, ஓகேவா. ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒவ்வொரு ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இருக்கும், நிறைய ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் கூட இருக்கலாம், ரைட்டா. ஸோ அந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ல திரிபுரா ரீஜனல் ரூரல் பேங்க் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரூபே கிரெடிட் கார்டு. ரூபே அப்படின்றது ஒரு பேமெண்ட் கேட்வே. அந்த பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணினா ஒரு கிரெடிட் கார்டு, ஓகேவா. கிரெடிட் கார்டுன்றது சைன் பண்ணியிருக்காங்க. அது யாரோட சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஓகேவா. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்கோட கொலாபரேட் பண்ணி ரூபே கிரெடிட் கார்டுன்றது யார் லான்ச் பண்ணியிருக்கா, இந்த திரிபுரா கிராமின் பேங்க்ன்றவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட், ஸோ அதுதான் இந்த நியூஸ், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து 3 என்டிட்டி சைன் ஆகுது. ஒன்று திரிபுரா கிராமின் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்கோட கார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட், ஓகே. பஞ்சாப் நேஷனல் பேங்க்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனி, ரைட்டா. ஸோ லான்ச் ஈவெண்ட் எங்கே நடந்ததுன்னா அகர்தாலா திரிபுராவில் நடந்தது. In February 2026, which state-owned bank received approval from the RBI to establish a branch at International Financial Services Centers located in the GIFT City, காந்தி நகர், குஜராத், ஓகே. கிஃப்ட் சிட்டியில் அவங்களுடைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான அப்ரூவலாக ஆர்பிஐட்டேருந்து யார் யார் வாங்கினாங்க கேட்குறாங்க. ஒன்று பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், ஓகே. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் தான் ஓப்பன் பண்ணுறது வாங்கியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி கிஃப்ட் சிட்டியில் நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம், ஓகேவா. கிஃப்ட் சிட்டிலேயே கிஃப்ட் சிட்டி, ஓகேவா. ஸோ கிஃப்ட் சிட்டியில் பிஎஸ்பி அப்ரூவல், பிஎஸ்பி அப்ரூவல்னா பேமெண்ட் சிஸ்டம் ப்ரொவைடர் அப்ரூவல் அப்படின்றத, பேமெண்ட் சிஸ்டம் அப்ரூவல் ப்ரொவைடர் அப்படின்றத ஒரு கம்பெனி வாங்கியிருக்கும், ஓகேவா. ஐஎஃப்எஸ்சி ஜோனில் பேமெண்ட் சிஸ்டம் ப்ரொவைடராக ஆக்ட் ஆகிறதுக்கான அப்ரூவலை ஒரு கம்பெனி வாங்கியிருக்கும். அந்த கம்பெனி என்னன்றது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அந்த கமெண்ட்டுக்கு கன்ஃபார்மாக லைவ்லேயே நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம், ஓகேவா. ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள்.
So next, RBI approves Punjab and Sindh Bank branch opening at Gift City IFSC. ஓகேவா, Gift City IFSC zone பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான அப்ரூவல்ன்றது ஆர்பிஐ கொடுத்துருக்கு. In February 2026, the Central Council for Research in Ayurvedic Science signed an MOU with which university in Odisha to digitize and preserve over 2000 rare Ayurvedic palm leaf manuscript. ஓகேவா, பண ஓலையில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் ஆயுர்வேத குறிப்புகள் அப்படின்றது வச்சுருக்காங்க. ஓகேவா, 2000க்கும் மேற்பட்ட ஆயுர்வேத குறிப்புகளை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்ன்றது யார் போட்டிருக்கா? சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி கூட போட்டிருக்கு. அந்த யூனிவர்சிட்டி என்னன்னு கேட்குறாங்க? பெர்ஹாம்பூர் யூனிவர்சிட்டி. பெர்ஹாம்பூர் யூனிவர்சிட்டி. ஓகேவா, ஸோ எத்தனை ரேர் ஆயுர்வேதிக் பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட்? 2000. ஓகேவா, ஸோ அதை டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரிஜினல் பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்குமான ஒரு அக்ரிமெண்ட். Regarding the 2 national-wide survey planned for launch by the National Statistical Office in April 2026, which of the following statement is or not true? ஓகேவா, ஸோ நேஷ்னல் சர்வே, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஸ்டேட்மெண்ட்டில் எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. The survey was designed to primarily address data gap in household consumption, expenditure and manufacturing sector production. ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக இந்த சர்வே எதுக்காக கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா, ஹவுஸ்ஹோல்ட் சர்வீஸ்ன்னு இருக்கும், சர்வீஸ் செக்டார் இருக்கும். ஓகேவா, ஹவுஸ்ஹோல்ட் அண்ட் சர்வீஸ் செக்டார், இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கான சர்வே தான் நாட் மேனுஃபேக்சரிங் செக்டார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு தப்பு. The first survey, the National Household Income Survey, is a first ever pan-India initiative focused on income distribution and living standard. ஓகேவா, ஹவுஸ்ஹோல்ட் சர்வேன்றதை எடுக்க போகிறாங்க. இந்த ஹவுஸ்ஹோல்ட் சர்வே ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் சர்வே. ஹவுஸ்ஹோல்ட் இன்கம்ல எவ்வளோ இன்கம் இம்பேரிட்டி இருக்குன்றதை பார்க்குறது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன கரெக்ட்? Both NHIS and annual survey for incorporated service sector enterprises are scheduled to run for the duration of 18 months. ஓகேவா, ஆக்சுவலி இந்த சர்வே எத்தனை நாளுக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்னா 1 இயர்க்கு எடுக்க போகிறாங்க, நாட் 18 months. ஓகேவா, 1 year, நாட் 18 months. The geographical coverage of the service include the entire country, specifically excluding all villages in Andaman and Nicobar. ஓகேவா, அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய ஐலாண்டை விட்டுட்டு மீதி எல்லா சர்வே, எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சர்வே மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. கிடையாது. ஓகேவா, இன்க்ளூடிங் அந்தமான் நிக்கோபார் தான். பட் அந்தமான் நிக்கோபாரில் எந்த கிராமங்களை மட்டும் விட போகிறாங்க, எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, எனக்கு எந்த கிராமத்தில் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாதோ, எந்த கிராமத்துலலாம் நம்மளால் போய் சர்வே எடுக்கிறதுக்கான உபகரணங்கள் இல்லையோ அங்கெல்லாம் நம்ம போகிறது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரைட்டா, ஸோ அப்போது எனக்கு நாட் ட்ரூன்னு தான் கேட்குறாங்க. என்ன 1, 3 and 4 எது மட்டும் தான் கரெக்டு? 2 மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா, NSO plans the massive survey to map household income. ஓகேவா, ஒவ்வொரு ஹவுஸ்ஹோல்ட் இன்கம் என்னவா இருக்க போகுது அண்ட் கார்பரேட் சர்வீஸ் செக்டார். ஓகேவா, கார்பரேட் சர்வீஸ் செக்டார், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க கேப். ஓகேவா, aim of this to address a significant gap concerning household economy. ஓகேவா, household economy well-being என்னவா இருக்கு, கார்பரேட் சர்வீஸ் செக்டார் என்னவா இருக்கு, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கேப் என்னவா இருக்கு அப்படின்றது தான் இந்த சர்வேயோட முக்கியமான நோக்கம். ஓகேவா, ஸோ இது மற்றது எல்லாமே நம்ம பார்த்தது தான். நெக்ஸ்ட், National Shipbuilding and Heavy Industries Park Tamil Nadu, India's inaugural SPV shipbuilding program for a mega shipbuilding cluster was established in February 2026, which 2 entities entered into 50:50 joint venture to create this park. ஓகேவா, ஸோ 50:50 joint venture, அதாவது என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல, அதாவது தூத்துக்குடியில், ஓகேவா, தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் ஷிப் பில்டிங்கான மெகா பார்க்குன்றது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு மெகா ஷிப் பில்டிங் பார்க்னா இதுவாக தான் இருக்க போகுது. இந்த ஷிப் பில்டிங் பார்க் கொண்டு வரதுக்காக 2 பேருக்கு நடுவில் ஜாயின்ட் வெஞ்சர் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. ஜாயின்ட் வெஞ்சர்னா என்னென்னா 50% இவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, 50% இன்னொருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்றது கேட்குறாங்க. ஒன்று விஓ சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி, விஓ சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி அண்ட் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கோஆப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, சிப்காட். ஓகே, சிப்காட்டும் விஓ சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டியும் 2 பேரும் நடுவில் தான் இந்த எம்ஓயூன்றது சைன் ஆக போகுது.
ஓகேவா. ஸோ எங்கே அப்படின்னா தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடியில் லார்ஜ் த ஆனுவல் கெப்பாசிட்டி ஆஃப் 1.2 மில்லியன் கிராஸ் டோனேஜ் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. ஸோ சுனித்ரா பவர் மேட் ஹிஸ்டாரிக் இன் February 2026 by becoming the first woman deputy chief minister of Maharashtra. Which of the following was one of the portfolios signed to her upon the taking office? Okay. ஸோ என்ன அப்படின்னா அஜித் பவர் அப்படின்றவர் மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் டெபுட்டி சிஎம்மாக இருந்தார். மகாராஷ்டிராவோட டெபுட்டி சிஎம்ஐயாக இருந்தால் அஜித் பவர். ஸோ அவர் ரீசெண்டாக நடந்த பிளேன் கிராஷில் இறந்துட்டார் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக அவங்களுடைய ஒய்ஃபான சுனித்ரா பவர்ன்றவர் என்ன இருக்காங்க, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவுடைய ஃபர்ஸ்ட் உமன் டெபுட்டி சிஎம்னா யாருன்னா இந்த சுனித்ரா பவராக தான் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு சில போர்ட்ஃபோலியோஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த போர்ட்ஃபோலியோஸ் ஒன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோன்னு கேட்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத். ஓகேவா, ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத். ஓகேவா. ஸோ வேறு என்னென்னா ஸ்டேட் ஆஃப் எக்ஸைஸ் டியூட்டி, ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அண்ட் மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட், இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய துறைகள். Next, in February 2026, the Steel Authority of India Limited achieved a significant milestone by receiving a particular recognition for third consecutive year, which is the valid until February 2027. Which specific certification did SAIL receive? ஓகேவா, SAIL வந்து 3 year கண்டினியூஸாக ஒரு அவார்டு வின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அவார்டு எந்த அவார்டுன்னு கேட்குறாங்க. ஸோ அது கிரேட் பிளேஸ் டு ஒர்க் சர்டிஃபிகேட். கிரேட் பிளேஸ் டு ஒர்க் சர்டிஃபிகேட் அப்படின்றது தான் அவங்களுடைய வாங்கின அவார்டு. மொத்தம் 3 கன்சிக்யூட்டிவ் இயராக வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேவா. ஸோ இதான். ஸோ SAILோட சேர்மன் யார்? அமரேந்து பிரகாஷ் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, எஸ்டாப்ளிஷ் இன் 1973. In February 2026, which Indian origin climate scientist was conferred the 2026 Caraford Prize in Geoscience by the Royal Swedish Academy of Science. Royal Swedish Academy of Science on offered described the Nobel of Geoscience. ஓகேவா. கேராஃபோர்ட் அப்படின்ற ஒரு ப்ரைஸ் யாருக்கு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஒரு இந்தியன் ஒரிஜின். ஓகேவா, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. எந்த கேட்டகரியில் வாங்குறாங்க அப்படின்னா ஜியோ சயின்ஸ்க்காக வாங்குறாங்க. ஸோ ஜியோ சயின்ஸ்க்காக கொடுக்கப்படுறது தான் கேராஃபோர்ட் அப்படின்ற அவார்ட். இந்த ஜியோ சயின்ஸ்க்கோட கேராஃபோர்ட் அவார்டு அப்படின்றது ஜியோ சயின்ஸ்க்கான நோபல் ப்ரைஸாக பார்க்கப்படுது. அப்படின்னா நம்மளோட உலகத்திலே ஒரு உயர்ந்த பரிசு ஒரு ஜியோ சயின்ஸ்க்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அது இந்த கேராஃபோர்ட்டை தான் இருக்கும். அது யார் வாங்கியிருக்கா அப்படின்றது கேட்குறாங்க. யார் அப்படின்னா வீரபத்ர ராமநாதன். வீரபத்ர ராமநாதன். ஓகேவா. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ். இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே. ஓகேவா. இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா January 26 செலிப்ரேட் பண்ணாங்க. இதோட தீம் என்னன்னா கஸ்டம்ஸ் ப்ரொடெக்டிங் சொசைட்டி த்ரூ விஜிலன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட். ஓகேவா. கஸ்டம்ஸ் ப்ரொடெக்டிங் சொசைட்டி. கஸ்டம் தான் சொசைட்டி ப்ரொடெக்ட் பண்ணுது த்ரூ விஜிலன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட். ஓகேவா. ஸோ அப்சர்வ்டு பை வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் சின்ஸ் 1983. ஓகேவா, சின்ஸ் 1983. ஸோ இன்னையோட நியூஸஸ் இவ்வளோ தான். ஸோ இன்னையோட நியூஸஸ்க்கான ஃப்ரீ பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் லிங்க்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ டெலகிராம் லிங்க்கை ஜாயின் பண்ணி ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃப்ரீ சோர்ஸஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.